என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலகெங்கும் வாழும் அஜித்குமார் ரசிகர்களுக்கு இன்னைக்கு தல தீபாவளி, தல பொங்கல், இதையும் தாண்டி வேற ஏதாவது உற்சாகமான ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கங்க. அப்படி ஒரு நாள் இன்னைக்கு. அதற்கு காரணம் அஜித்குமார் அவர்கள் இன்று பத்மபூஷன் அந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த விருதை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த தலைமுறை நடிகர்கள், அதாவது ரஜினி, கமல், அதற்கு அடுத்த தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், இவங்க தான். இந்த இருவருக்குள்ளும் இதுவரை பெரிய அங்கீகாரம்னு எதுவும் தரல மத்திய அரசு. அதாவது சிறந்த நடிகர் விருதோ அல்லது பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்த மாதிரி எந்த விருதுகளும் இதுவரை தரப்படவில்லை. இந்த இருவரும் திரைத்துறைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, 33 வருஷம் ஆகுது. ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அந்த சூழல்ல தான், இப்படி ஒரு சூழல்ல தான் ஒன்றிய அரசு பத்ம விருதுகளை அறிவிச்சிருக்கு. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் உள்பட பலருக்கும் பத்மஸ்ரீ போன்ற விருதுகள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, பத்ம விபூஷன் விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல பத்மபூஷன் விருதுகள் பெற்றவர்களில் தமிழகத்திலிருந்து 3 பேர் தேர்வாகியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம அஜித்குமார். அதற்கடுத்து நல்லி குப்புசாமி, அதற்கடுத்து நடிகை சோபனா. இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன் விருது அதுவும் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விருதுக்கு என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா, இந்திய அரசு ஒரு கலைத்துறையை சேர்ந்த ஒருத்தரை அவங்களுடைய சேவை, அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்களால இந்த திரைத்துறை என்ன ஒரு உயர்வை பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் அலசி பார்த்து இந்த விருதை கொடுக்குறாங்க. இப்ப இதுக்கு முன்ன பத்மஸ்ரீ விருது கமல்ஹாசனுக்கு கிடைச்சது. அதற்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. நடிகர்கள் அப்படின்னு பார்க்க முடியாதவரை அதை தாண்டி அவரு சமூக, அரசியல் எல்லாத்திலையுமே அவர் மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அதற்கு முன்பு பாரத் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அது. அப்ப அதுக்கு பாரத்ன்னு பேர். அதன் பிறகு உயரிய விருதுகள், இந்த பத்ம விருதுகள், உயரிய விருதுகளை பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேருக்குமே கிடைச்சது. ஒன்று கமல்ஹாசனுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அதன் பிறகு பத்மபூஷன், இந்த 2 விருது கமல்ஹாசனுக்கு கிடைச்சது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு இந்த பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுக்கல. எடுப்புலே அவருக்கு பத்மபூஷன் விருது தான் கொடுத்தாங்க ரஜினிக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக உயர்ந்த விருதுகளில் 2வது இடத்தில் இருக்கிற விருது எதுன்னா பத்ம விபூஷன். அதற்கடுத்து பாரத் ரத்னா தான். ஸோ இந்த பத்ம விபூஷன் விருதையும் ரஜினிக்கு கொடுத்தாங்க. நம்ம நடிகர்களில், தமிழ் நடிகர்களில் பத்ம விபூஷன் அப்படிங்கிற உயரிய பட்டத்தை பெற்றிருக்கிற ஒரே நடிகர் ரஜினிகாந்த் தான். அதற்கடுத்து பத்மபூஷன் அந்த விருதை பெற்றிருப்பார் கமல்ஹாசன். இப்போ இவங்களுக்கு அடுத்து இந்த பத்மபூஷன் அப்படிங்கிற உயரிய விருதை பெற்றிருக்கிற தமிழ் நடிகர் யாருன்னா அது நம்ம அஜித்குமார் தான். ஸோ இந்த விருதுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இதை பெறுவது ஒரு மிகப்பெரிய கௌரவமாக, இந்தியாவின் குடிமகன் அப்படிங்கிற முறையில மிக பெருமையான ஒரு விருதாக இதை பார்க்கிறாங்க. அப்படி ஒரு பெருமையான விருதை அஜித்குமாருக்கு இன்று அரசு வழங்கி இருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகள் அஜித்குமார் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமோ ஒரு கவலையுமா இருந்தாங்க. அவங்க என்ன படம் வரல, உரிய நேரத்துல சரியான அப்டேட் இல்லாம இருந்தது. இதெல்லாம் இன்னொன்னு அஜித்தும் பெரிய அளவுக்கு அவங்கள கண்டுக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. இதுக்கெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து இந்த 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2025 ஆரம்பமே அவங்களுக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதற்கடுத்து பார்த்தா அதை போக்கடிக்கிற வகையில அஜித் துபாய் கார் பந்தயத்துல 3வது இடத்தை பிடித்து இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரபலங்களினுடைய கவனத்தையும் ஈர்த்தார். அவருக்கு வாழ்த்து பாராட்டு சொல்லாத பிரபலங்களே இல்லைங்கிற அளவுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்தது. அதே போல அடுத்து கார் பந்தயத்துல அவர் போர்ச்சுகலுக்கு போயிட்டாரு. தொடர்ந்து அவர் கார் பந்தயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு வர்றாரு. அதன் மூலமும் அவர் நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல ரசிகர்களை அவர் எந்த இடத்துல வச்சிருக்கார், தன் மனதில் அவர்களுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கார், அவங்க எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறார், இது எல்லாத்தையும் அவர் பேட்டியா கொடுத்திருந்தார். அதாவது ஒரு 15 ஆண்டு காலத்தில் அவர் பேட்டியை தராத ஒரு சூழல்ல முதல் முறையா ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில் முழுக்க முழுக்க தன் ரசிகர்களை, அவருடைய நலனை கருத்தில் கொண்டுதான் அவர் ஒரு முடிவும் எடுப்பதை அவர் தெரிவிச்சிருந்தாரு. அது ஒரு பக்கம் சந்தோஷம் ரசிகர்களுக்கு.
அடுத்து பார்த்தா விடாமுயற்சி படம் 6ஆம் தேதி ரிலீஸுங்கிறத அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, குட் பேட் அக்லி படம் அது வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ்ன்ட்டாங்க. அடுத்தடுத்து ட்ரீட், டபுள் ட்ரீட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிருங்கடா, நீ கொண்டாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு விருது இருக்கு, இதை வச்சு கொண்டாடுங்கடான்ற மாதிரி ஒன்றிய அரசு அஜித்தினுடைய திரைத்துறையில் அவருடைய சேவைகள், அதே போல சமூகத்துக்கு அவர் ஆற்றுகிற அந்த பணி, இந்தியாவுக்கு அவரால் எந்த வகையில் பெருமை, இது எல்லாத்தையும் வந்து அலசி பார்த்து அவருக்கு பத்மபூஷன் அந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. நாட்டின் உயரிய விருதுகளில் 3வது மிகப்பெரிய விருது இந்த பத்மபூஷன். அந்த விருதை அஜித்துக்கு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இது அறிவிக்கப்பட்ட நேரம் வந்து இரவு நேரம் தான். பகல் அறிவிச்சிருந்தா அஜித் ரசிகர்கள் வந்து அதாவது திருவிழாவா இன்று முழுக்க கொண்டாடி இருப்பாங்க. இரவு நேரத்தில் அறிவிச்சிட்டாங்க. இவர்கள் கொண்டாட்டம் எப்படி இருக்குன்றது இனிதான் தெரியும். ஏதோ நாளை முழுக்க அவர்களுடைய கொண்டாட்ட நாளத்தான் இருக்கும். அதே போல அஜித்துக்கு இந்த விருதை வழங்கி இருப்பதில் அத்தனை பேரும் வந்து சந்தோஷப்படுறதை பார்க்க முடியுது. யாராவது சில மனநோயாளிகள் வேணா வந்து இதுல பொறுமிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, மற்ற அனைத்து ரசிகர்களும் அனைத்து பிரபலங்களும் எல்லாருமே அந்த அஜித்துக்கு இந்த விருது கொடுத்தது வந்து ஒருத்து தகுதியான நபர், இப்போதான்டா சரியான அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு, அந்த மாதிரியான பாராட்டுக்களை அஜித்துக்கு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. அது நமக்கும் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது. ஏன்னா ஒரு ஆனஸ்டான மனிதர், நேர்மையான ஒரு மனிதர், செய்யும் தொழிலுக்கு நேர்மையா இருப்பவர், எந்த துறையில் இறங்கினாலும் அதில் தனது விடாமுயற்சியில் வெற்றி பெறுபவர் அஜித். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த விருதை அவர்கள் வழங்கியிருக்காங்க. சரி, அஜித் அப்படி என்ன சாதிச்சுட்டாரு, எதனால் அவருக்கு இந்த விருது? நான் ஏற்கனவே அவர் இந்த மோட்டார் பந்தயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். நடிப்புல அவர் என்ன சாதிச்சார், திரைத்துறையில அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்ற கேள்வி வந்து வரலாம். அஜித் வந்து ஆரம்ப கட்டத்துல மிக போராடி தான் வந்து இந்த திரைக்குள்ள வந்தார். அவருக்கு எந்த திரை பின்புலமும் கிடையாது. அவங்க அப்பா டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, அவரது அண்ணன் தம்பி யாருமே திரைத்துறையில கிடையாது. தன்னந்தனியாக அவர் தனி மனிதனாகத்தான் இந்த திரைத்துறைக்குள்ள அவர் அறிமுகமானாரு. அவர் அறிமுகமான அந்த படம் அமராவதி, அந்த படம் சரியா போகல, அதாவது பெரிய அளவுக்கு போகல, குறிப்பிடத்தக்க அதாவது கவனம் பெறுகிற ஒரு படமா இருந்தது. காரணம் அதுல இடம்பெற்ற பாடல்கள், அந்த படமாக்கம், அஜித்தினுடைய அந்த தோற்றம், இதெல்லாம் வந்து அவரை யார் இந்த இளைஞர் நல்லா இருக்கானே அப்படின்னு வந்து அவங்கள யோசிக்க வச்சுது. அதன் பிறகு அவருக்கு வந்த வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வந்து அமையல. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு நல்ல படம் வரும், அதுக்கப்புறம் பல படங்கள் சொதப்போம். ஆனா அவருடைய கரியரை வந்து அப்படியே தூக்கி நிப்பாட்டின படம் அப்படின்னு சொன்னா அது வந்து காதல் கோட்டை தான். அந்த படத்துல நீங்க இப்ப பார்த்தாலும் வந்து புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படம். ஏன்னா அஜித் வந்து அந்த இடத்துல அஜித்குமார் என்ற எந்த அடையாளமும் தெரியாது உங்களுக்கு. அந்த படத்தில் வருகிற பாத்திரம் என்னவோ அதைத்தான் அவர் அப்படி கரெக்டா கச்சிதமா பண்ணியிருப்பாரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாலி, இது வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் அஜித்தோட கரியர்ல. அப்படி ஒரு சிறப்பான ஒரு படம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இரட்டை வேடம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரஜினி கிட்ட கத்துக்கணும். ஏன்னா அவர் இரட்டை வேடம் பண்ணியிருப்பார் ஜானி படத்துல. வித்தியாசத்தை எப்படி காட்டுறதுங்கிறத நீங்க ரஜினியை வந்து ஒரு ஒரு டிக்ஷனரியை வச்சு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு கச்சிதமா பண்ணிப்பார். அதற்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள்ல அந்த இரட்டை வேடத்தை மிக சிறப்பா பண்ணவங்க யாருன்னு சொன்னா அது வந்து அஜித்குமார் தான். அதுல எந்த சந்தேகமோ அல்லது இது மிகையோ கிடையாது. நீங்க அந்த வாலி படத்தை பாருங்க. இந்த வாலி படத்துல 2 பேரும் அண்ணன் தம்பிகள், இரட்டை பிறவிகள், 2 பேருக்கும் எந்த உருவ வித்தியாசமும் கிடையாது. ஆனா குணத்துல வந்து நேர் எதிர 2 பேர் இருக்காங்க. அந்த குணத்தில் இருக்கிற வித்தியாசத்தை காட்டியே நம்மளை வந்து அப்படி காலி பண்றாரு அந்த டைரக்டர். ஏன்னா உருவ வித்தியாசம் காட்டினாதான் வெவ்வேறு ஆளுன்னு தெரியணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த குண வித்தியாசம் இருக்குல்ல, கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை காமிச்சாலே ஈஸியா வந்து யார் அண்ணன் யார் தம்பி, யார் நல்லா யார் கெட்டது, இதை ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அந்த டைரக்டர் முடிவு பண்ணி அஜித்தை அதே உருவத்துல 2 மாறுபட்ட பரிமாணங்களை காட்ட வச்சிருப்பாரு. அஜித் வந்து கலக்கி இருப்பார். பல இளம் நடிகர்கள் வராங்களே, இப்ப நடிக்க வராங்களா, அவங்க அத்தனை பேருக்குமே அந்த படம் அவங்களுக்கு ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருப்பார் அஜித். அதன் பிறகு பல படங்கள் குறிப்பா வந்து அவர் நடிச்ச வரலாறு வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பா பண்ணியிருப்பாரு. அந்த அந்த தலைமுறை நடிகர்கள்ல இவ்வளவு பண்பட்ட நடிப்பை யாருமே காட்டல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வரலாறு படத்துல அவர் வாழ்ந்திருப்பார் அஜித்.
இன்னும் நிறைய படங்கள், அதன் பிறகு வந்த படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒன்றை விட ஒன்று சிறப்பான படங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அமைஞ்சது. அதுல தீனாங்கிற படம் வந்து அவரை வேற ஒரு ஆக்ஷன் ஹீரோவா காமிச்சது. இப்ப அண்மை கால படங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜித்தினுடைய படங்கள் அதன் தயாரிப்பாளரை ஒரு நாளும் கைவிட்டதில்லை அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருக்கு. ஏன்னா தி கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அதே போல அந்த படம் நல்லா இருக்க நல்லா இல்லையா முதல் வாரத்துல மொத்தத்தை அடிச்சு தூக்கின்னு வந்துருந்தா காசை அப்படிங்கிற ஒரு பெயர் அஜித்துக்கு உண்டு. சினிமாவுக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? அதுதான். போஸ்டர்களில் வசூல் போட்டு உருட்டுறதெல்லாம் கிடையாது. உண்மையான வசூல் இருக்கணும், ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட்டு இருக்கணும். அஜித் எல்லாம் எப்படின்னா இந்த அண்மை காலத்துல ஒரு படத்தை ஒரு தயாரிப்பாளரை தேர்ந்தெடுத்தா அந்த தயாரிப்பாளருக்கு தொடர்ந்து 3 அல்லது 4 படங்கள் அவர் தொடர்ந்து நடிச்சு கொடுக்குறாரு. அதன் மூலம் வந்து அந்த அந்த நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் நிமிர்ந்து நிற்குது, ஒரு வசதியான ஒரு சூழலுக்கு வருது. இது வந்து சினிமாவினுடைய வளர்ச்சிக்கு, ஆரோக்கியத்துக்கு மிக உறுதுணையா இருக்கு. அதனால பல வகையிலும் அஜித் வந்து இந்த சினிமாவில் அவருடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சிருக்கார் அப்படின்றத இந்த ஒன்றிய அரசு, அதுவும் இந்த விருது குழுவில் இருப்பவர்கள் பரிசீலித்து இந்த விருதை அஜித்துக்கு கொடுத்திருக்காங்க. அவருக்கு இது முற்றிலும் இந்த விருதுக்கு தகுதியான ஒரு மனிதர் அஜித்குமார். அதனால நம்ம என்வழி சினிமா சேனல் சார்பா நம்ம அஜித்குமாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்மபூஷன் அஜித் அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.